வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக்ஸ் சீரிஸ். இந்த சீரிஸ்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஈஸியா எழுத்துக்கூட்டி படிக்க, அதே மாரி ஈஸியா எழுத்துக்கூட்டி ஸ்பெல்லிங் எழுத கத்துட்ருக்கோம். நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல நீங்க இந்த எழுத்துக்கு இந்த சவுண்டுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த வார்த்தையில இந்த சவுண்ட் இப்படி வருதே அப்படின்னு கேட்குறீங்க. நெறைய ரூல்ஸ் இருக்கு. நெறைய டிஃபரண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ற மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். பட் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, இத பெரியவங்களும் பார்க்குறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்களும் பார்க்குறாங்க. ஸோ பெரியவங்க ஈஸியா டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள பொறுத்தவரைக்கும், புதுசா ரீட் பண்ண கத்துக்கிற பிள்ளைங்கள பொறுத்தவரைக்கும், நெறைய விஷயங்கள நம்ம ஒரே வீடியோல போட்டா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்றதுனால தான் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டா நம்ம போட்டுட்ருக்கோம். இன்னைக்கு வீடியோல நம்ம லெட்டர் இ இதோடைய சவுண்ட தான் நம்ம கத்துக்க போறோம். ஸோ புதுசா ரேண்டமா ஒரு வீடியோவ சூஸ் பண்ணி பார்க்க வந்தவங்களுக்காக குயிக்கா சில விஷயங்கள மட்டும் சொல்லிடலாம். உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதானா, நீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 26 லெட்டர்ஸ்ல ஏ, இ, ஐ, ஓ, யு இந்த 5 லெட்டர்ஸையும் நம்ம வவ்வல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வவ்வல்ஸ் அப்படின்னா தமிழ்ல இருக்க ஆனா, ஆவன்னா மாதிரி. அது தவிர மீதி இருக்க எழுத்துக்கள்லாம் தமிழ்ல இருக்க மெய் எழுத்துக்கள் மாதிரி. அது இங்கிலீஷ்ல கான்சனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா இந்த மெய் எழுத்துக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? இக்கு, இங்கு, இச்சு. அது கூட இந்த அ, ஆ, இ, ஈ அத சேர்த்தோமானா தான் நமக்கு கக்கா, கிக்கி, குக்கு, கெகே இந்த மாரி சவுண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் இந்த கான்சனன்ட்ஸோட இந்த வவ்வல்ஸ சேர்க்கிறப்ப உங்களுக்கு இதே மாதிரி கக்கா, கிக்கி, குக்கு, கெகே அந்த மாரி சவுண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனா தமிழ்ல பாருங்க 12 உயிரெழுத்து இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல 5 வவல்ஸ் தான் இருக்கு. எப்படி இந்த மத்த சவுண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தனித்தனி எழுத்தா இருக்கிறப்ப இது ஒரு விதமான சவுண்டையும், இதே நம்ம டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸா யூஸ் பண்ணுவோம். நீங்க வார்த்தைகள்ல பார்த்திருக்கலாம் 2 ஓ வரும், 2 ஈ வரும், ஐ, ஈன்னு வரும், ஓ, யூன்னு வரும். இந்த மாரி காம்பினேஷன்ஸா 2 வவல்ஸ் சேர்ந்தாப்ல வரும். அப்ப அதுக்கு டிஃபரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வரிசையா பார்க்க போறோம். ஸோ கவலைப்பட வேணாம். அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒண்ணு ஒண்ணா கத்துக்க அது ரொம்ப ஈஸி ஆயிடும். இன்னைக்கு வீடியோல நம்ம லெட்டர் இ இதோடைய சவுண்ட தான் நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவ குயிக்கா பார்த்துடலாம். இந்த பீன்னு சொல்றோம் இல்லையா? அதோடைய சவுண்ட் பாருங்க இப்பு, பு. சி உடைய சவுண்ட் க். டி உடைய சவுண்ட் டு. எஃப் உடைய சவுண்ட் இஃப். ஜி உடைய சவுண்ட் இஜ் இல்ல. ஜி உடைய சவுண்ட் இக்கு. இக்கு. ஒரு சில சமயங்கள்ல அதுக்கு இஜ் சவுண்ட் வரும். அதையும் அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோடைய சவுண்ட் இக்கு. ஹெச் உடைய சவுண்ட் ஹ். ஜே உடைய சவுண்ட் ஜ். ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தா ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லி பாருங்க. எங்கேயாவது நான் சொன்னது சரியா புரியலன்னா, நீங்க திரும்பவும் ஒரு தடவ போட்டு பாருங்க. ஸோ ஜே உடைய சவுண்ட் ஜ். கே உடைய சவுண்ட் க். எல் அதோடைய சவுண்ட் இல். எம் அதோடைய சவுண்ட் ம். என் அதோடைய சவுண்ட் ன். இன்னுன்னு கூட சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு வார்த்தைகள படிக்கிறப்போ ஈஸியா இருக்கும். பி அதோடைய சவுண்ட் ப். ஸோ அதே மாரி இந்த பி, எஃப், பி இதோடைய சவுண்ட் எல்லாம் நீங்க கரெக்ட்டா சொல்ல கத்துக்கோங்க. பு, ஃபு, இப்பு அந்த மாதிரி. அப்பதான் உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் கரெக்ட்டா இருக்கும். இந்த கியூ ஓட எப்பவும் யூ சேர்ந்து தான் வரும். கியூ. ஆர் உடைய சவுண்ட் ர். எஸ் உடைய சவுண்ட் ஸ். டி உடைய சவுண்ட் ட். டபிள்யூ அண்ட் வி இது 2க்குமே சவுண்ட் வ் தான். எக்ஸ் உடைய சவுண்ட் இக்ஸ். ஒய் உடைய சவுண்ட் இ. தமிழ்ல இப்படி ஒரு இ இருக்கும் இல்லையா? அதுதான். இசட்டுக்கு தமிழ்ல எழுத முடியாது. அதோடைய சவுண்ட் இஸ். இஸ். சரி. இப்போ இந்த பேசிக் சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ இது கூட நம்ம இந்த இ அப்படிங்கிற வவல சேர்த்தா என்ன மாதிரி சவுண்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஈ உடைய சவுண்ட் ஏ. ஈ உடைய சவுண்ட் ஏ. உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னு தோணுச்சானா எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்குல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஈ தான் வரும் இல்லையா? எக்கு. அப்ப ஏ சவுண்ட் தான் ஈ குடுக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரி. இத வச்சு நம்ம பிளெண்ட் பண்ண கத்துக்கலாம். பிளெண்ட் பண்றது அப்படின்னா 2 சவுண்ட்ஸ நம்ம அப்படியே சேர்த்தாப்ல சேர்த்து படிக்கிறது. சரி. இப்போ நம்ம இக்கு பிளஸ் ஏ தமிழ்ல என்ன வரும்? இக்கே, கே. இட்டு ஏ, டே. இட்டு ஏ, டே. சொல்லி பாருங்களேன். இட்டு ஏ, டே, டே அப்படி வருது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இப்பு, ஏ, பே.
இது இக்கு. இக்கு பிளஸ் ஏ என்ன அப்படின்னா கேன்னு தான் வரணும் இல்லையா? ஆனால் இந்த சி பக்கத்தில் இ, ஐ, ஒய் இந்த 3 லெட்டர்ஸ் வந்தால் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அப்போ இது வந்து இதோடைய ஒரிஜினல் சவுண்டு சி, சு, சே அப்படிங்கிற சவுண்டு வரும். இது உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ பொதுவாக சியோடைய சவுண்டு இக்கு தான். அதுக்கு பக்கத்தில் இ, ஐ, ஒய் இந்த 3 லெட்டர்ஸ் வர்றப்போ மட்டும் அது இஸ்ஸுன்னு ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் இந்த இடத்துல இ வந்திருக்கு இல்லையா? அதனால தான் இஸ்ஸு ஏ சே அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது டி, இதோடைய சவுண்டு இட்டு. இட்டு ப்ளஸ் ஏ டே. எஃப்னா அதோடைய சவுண்ட் இஃப். இஃப் ஏ ஃபே. அதே மாதிரி ஜி, இதோடைய சவுண்டு இக்கு இல்லையா? ஆனால் சி மாதிரியே தான் இந்த ஜியும். பக்கத்தில் இ, ஐ, ஒய் இந்த 3 லெட்டர்ஸ் வர்றப்போ இதுவும் சாஃப்ட் ஆகிடும், இஜ்ஜு அந்த சவுண்டை கொடுக்கும். ஸோ ஜிஇன்னு வர்றப்போ அது ஜேன்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஹு. ஹெச்சோடைய சவுண்டு இஹு. இஹு ப்ளஸ் ஏ ஹே. இந்த காம்பினேஷன்ஸில் பக்கத்தில் சின்ன சின்ன கோடு போட்டிருக்கதை நீங்கள் கவனிக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா இந்த சவுண்டு வந்து இதுக்கப்புறம் ஏதாவது எழுத்துக்கள் வர்றப்போ இந்த மாதிரி கரெக்டாக சவுண்டு கொடுக்கும். இந்த எழுத்து வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கான்சனண்ட்டாக, வவல் கிடையாது, ஏஇ ஐஓயு கிடையாது, அது தவிர வேறு எழுத்துக்கள் இது வந்து பக்கத்தில் வர்றப்போ தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். சரி, ஸோ இப்போ நம்ம ஹே வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது இஜ்ஜு. இஜ்ஜு ப்ளஸ் ஏ ஜே. இக்கு, கேயோடைய சவுண்டு இக்கு. இக்கு ப்ளஸ் ஏ கே. அடுத்தது எல், சவுண்டு இல். இல் ப்ளஸ் ஏ இல் ஏ லே. இம், இம்முடைய பக்கத்தில் ஏ வர்றப்போ இம்மு ஏ மே. என்னுடைய சவுண்டு இன். இன்னு ப்ளஸ் ஏ நே. தமிழில் 2 நே இருக்கு இல்லையா? ரெண்டுக்குமே இதே தான். அடுத்தது பியோடைய சவுண்டு இப்பு. இப்பு ப்ளஸ் ஏ பே. அடுத்தது கியூ. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எப்போவுமே கியூவும் யூவும் சேர்ந்தாப்புல தான் வரும்ன்ட்டு. இதுக்கு பக்கத்தில் இ போட்டால் குவே அப்படி சவுண்டு வரும். இது மட்டும் கரெக்டாக கே அப்படி வராது, குவே அப்படி வரும். குவே. ஆருடைய சவுண்டு இர்ரு. இர்ரு ப்ளஸ் ஏ ரே. எஸ்ஸோடைய சவுண்டு இஸ்ஸு. இஸ்ஸு ப்ளஸ் ஏ சே. டி, இதோடைய சவுண்டு இட்டு. இட்டு ப்ளஸ் ஏ டே. வி அண்டு டபிள்யூ ரெண்டுக்குமே நம்ம இவ்வுன்னு தான் சொன்னோம் இல்லையா? ஸோ இவ்வு ப்ளஸ் ஏ வே. சரி, இப்போ நம்ம பார்த்த காம்பினேஷன்ஸில் நம்ம இன்னொரு தடவை இதை சொல்லிடலாம். இந்த சி பக்கத்துலேயும் ஜி பக்கத்துலேயும் இ, ஐ, ஒய் இந்த லெட்டர்ஸ் வர்றப்போ இது ரெண்டுமே சாஃப்ட் ஆகிடும். பொதுவாக சியோடைய சவுண்டு இக்கு தான். இந்த லெட்டர்ஸ் வர்றப்போ மட்டும் அது ஸ் அப்படி சவுண்டு வந்துடும். அப்போ இஸ்ஸு ஏ சே, இஸ்ஸு இ சி, இஸ்ஸு இ சி இந்த மாதிரி சவுண்டை இது கொடுக்கும். நம்ம ஏற்கனவே ஐ சவுண்டெல்லாம் பார்த்தாச்சுன்றதுனால தான் இதை நம்ம போட்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் இந்த சிஒய் வந்து சில சமயத்தில் சை அப்படின்ற மாதிரி சவுண்டையும் கொடுக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ எதுக்காக இதை நம்ம சொல்கிறோன்னா இஸ்ஸு ஏ சே அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி பொதுவாக ஜியோடைய சவுண்டு இக்கு தான். இ வர்றப்போ அதோடைய சவுண்டு இஜ்ஜு ஏ ஜே அப்படி ஆகிடும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். சரி, இதுலேயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. இஜ்ஜு ஏ ஜே நம்ம சொன்னோம். கெட்டு மட்டும் டிஃப்ரெண்ட். இதை நம்ம கெட்டுன்னு தான் வாசிப்போம், ஜெட்டுன்னு வாசிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் சில எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சம் சைட் வேர்ட்ஸ். சைட் வேர்ட்ஸ்னால் என்ன, நம்ம போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். ரூல்ஸ் படி வராது சில வார்த்தைகள். பொதுவாக ஈயோடைய சவுண்டு நம்ம ஏன்னு சொன்னோம். பட் இதை வந்து நம்ம ஹீ, பி, வி, மீ அப்படி தான் இந்த வார்த்தைகளை படிப்போம். ஸோ நிறைய எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ், நிறைய சைட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எனக்கு ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இதை சும்மா தெரிஞ்சுக்கோங்க, மறந்தால் பரவாயில்ல. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து நிறைய வார்த்தைகள் சொல்ல சொல்ல இது உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வந்துடும். ஸோ இன்றைக்கி உங்களுடைய கோல், ஒரு எழுத்து, ஒரு கான்சனன்ட் பக்கத்தில் இ, லெட்டர் இ வந்ததானா அதோடைய சவுண்ட் வந்து ஏ, கேங்கே, சே மாதிரி வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதை வச்சு நம்ம வார்த்தைகள் ரீட் பண்ணலாம் இப்போது. ஸோ இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணணும். இது இப்பு ஏ, இப்பே, இப்பு ஏ பே இல்லையா? இந்த பிளெண்டிங் மட்டும் வந்துருச்சுன்னா அப்புறம் ஈஸியாக வார்த்தையே வந்துடும். ஸோ பே இல் பெல், இப்பு ஏ பே இல் பெல் அப்படி ரீட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சின்ன குழந்தைங்க, இப்போ நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கெலாம்
பேரண்ட்ஸ் கற்றுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா பேயில் பேல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அவங்கள வந்து இல்லை அது பெல் அப்படி சொல்லிக் கொடுங்க போதும். அது வந்து நார்மல் தான். அந்த குழந்தைங்க யூஸ்வலாக அப்படி சொல்லுவாங்க தான். அடுத்தது இதை ரீட் பண்ணலாம். ஸோ இஸ்ஏ சே 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 இட் செட் செட். நீங்கள் வந்து முடிஞ்சதானா ஃபஸ்ட்டே சேர்த்துக்க வேணாலும் செய்யலாம். சே இட் செட் அப்படி படித்தாலும் ஓகே தான். இல்லை இஸ்ஏ சே இட் செட் அப்படி படித்தாலும் ஒன்று தான். அடுத்தது ஜி பக்கத்தில் இ வந்தால் ஜி வந்து இஜ்ஜுன்னு ஆகிடும் நம்ம சொன்னோம் இல்லையா? வழக்கமாக அதோடைய சவுண்டு இக்கு. இஐஒய் வர்றப்போ மட்டும் அது இஜ்ஜுன்னு ஆகிடும் நம்ம சொன்னோம். ஸோ இ வந்திருக்கிறதுனால இஜ்ஜு இஜ்ஜு ஏ ஜே ஜே இல் ஜெல் ஜே இல் ஜெல். இப்போ இ முதல்ல வந்திருக்கு. ஈயோடைய சவுண்டு ஏ ஏ இன் என் டு என் டு அவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இல்லு சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இல் எண்டு இல்லெண்டு. இது ஒரு விதமாக படிக்கிறது. இப்படியும் நீங்கள் படிக்கலாம். இல்லை வேண்டாம் நான் வழக்கம் போலவே எழுத்து கூட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இல்லு ஏ லே இன் லென் டு அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லு ஏ லே இன்டு லெண்டு இப்படியும் நம்ம படிக்கலாம். இப்போ உங்களுடைய நீங்கள் இப்போ ரீட் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும். சீக்கிரமே எனக்கு வந்து அந்த ஃப்ளூயன்சி வரணும், நான் கொஞ்சம் கடன்னு சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு டிப்பு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸை நிறைய படிக்கிறது. அது கொஞ்சம் உங்களுடைய ஃப்ளூயன்சியை ஈஸியாக கொண்டு வரும். நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆகும். கொஞ்சம் ரீட் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை பார்க்குறப்போ நம்மளுடைய பிரெயின் வந்து ஈஸியாக அதை பிளெண்ட் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி லெண்டு படித்தோம். இந்த இல்லுக்கு பதிலாக இப்பு போட்டோன்னா இல்லெண்டு பெண்டு அவ்வளோதான். நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் பெண்டு. அப்போ இம்மு போட்டோம்னா மெண்டு. ஓகே. இப்போ இஸ்ஸு போட்டோம்னா செண்டு அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் எழுத்துக்கூட்டி வேணாலும் படிங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க அப்படின்னா. பட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுத்தை மட்டும் இப்படி மாற்றினோன்னா இது வந்துடும், இப்படி வந்துடும். அந்த மாதிரி நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் கற்றுக்கிறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டிப் அவ்வளோதான். நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் நிறைய கொடுத்து ரீட் பண்ண வைங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து ஃபன்னாகவும் இருக்கும், ஈஸியாகவும் அவங்க வந்து அது படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதே கொஞ்சம் ஒரே ஒரு எழுத்து தான் மாற்றிருக்கோம். இர்ரு ஏ ரே ரே இன் ரென் இட் ரெண்ட். இப்போ அந்த கியூ வச்சு ஒரு வார்த்தை படிக்கலாம் நம்ம. QU வந்து Q தான் சொன்னோம். அதுக்கு பக்கத்தில் இ வந்ததுன்னா குவே அப்படின்னு சொன்னோம் இல்லையா? குவே இஸ் குவெஸ்ட். குவே இஸ்ட் குவெஸ்ட். அடுத்தது இவ் வச்சு ஒன்று சொல்லலாம். இவ்வு ஏ வே வே இஸ் வெஸ் இட் வெஸ்ட். இவ்வு ஏ வே இஸ் இட் வெஸ்ட். இப்போ இந்த வெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? வெஸ்ட் மாதிரியே டெஸ்ட். இரு ஏ இஸ்ட் ரெஸ்ட். நீங்கள் எழுத்துக்கூட்டி படித்தாலும் பாஸ் பண்ணிவிட்டு எழுத்துக்கூட்டி படிங்க. இல்லைனாலும் இந்த ரைமிங் வேர்டை வந்து உங்களால் சொல்ல முடியும்னா சொல்லிடுங்க. இது இப்பு வந்திருக்கு. அப்போ பெஸ்ட்டு பெஸ்ட்டு. இஃப் வந்திருக்கு ஃபெஸ்ட்டு ஃபெஸ்ட். இன்னு எஸ்ட்டு நெஸ்ட்டு பெஸ்ட். இவ்வு ஏ வேஸ்ட் வெஸ்ட்டு. அடுத்தது இந்த இஸ்ஸோடைய சவுண்டை நம்ம தமிழில் சொல்ல முடியாதுன்னு சொன்னோம். இப்போ இஸ்ஸு ஏ ஜே ஜெஸ்ட்டு ஜெஸ்ட்டு. செஸ்ட் இல்லை ஜெஸ்ட்டு. இச்சும் இல்லை இஜ்ஜும் இல்லை, அது ரெண்டுக்கும் நடுவில் இஸ்ஸு ஜெஸ்ட்டு. இப்போ ஒரு பெரிய வார்த்தை கொஞ்சம் ரீட் பண்ணலாமா? ஸோ இந்த வார்த்தையை எப்படி ரீட் பண்ணுறது? ஸோ பாருங்க, நம்ம வந்து இப்பு ஏ ஒரு வவல் வந்ததானா இல்லை 2 வவல் கண்டினியூஸாக வந்ததானா அது அப்படியே நம்ம சேர்த்துக்கணும். ஒரே இதாக சேர்த்துக்கணும். ஸோ இப்பு ஈன்னு ஒரு வவல் இருக்குது, இதை மட்டும் ஒரு காம்பினேஷனாக சேர்த்துக்கிறோம். அப்போ இப்பு ஏ பே. அடுத்தது இட்டு இட்டு பே இட்டு பெட்டு. அடுத்தது இட்டு ஏன்னு இருக்கா, ஒரு வவலோட அந்த எழுத்தையும் கான்சனண்ட்டையும் இந்த வவலையும் சேர்த்துக்கிறோம். அப்போ டே இல்லையா? எப்படி வந்திருக்கு பாருங்க, பே இட் டே பெட்டே இர் பெட்டர். அவ்வளோதான். பெட்டேர் அப்படி படிச்சிடாதீங்க. பே இட் பெட் டெர். பொதுவாக அந்த இஆர் சவுண்டு எங்கே வந்தாலும் நீங்கள் எர் அப்படி படிச்சிடுங்க. ஏ இர் எர் அப்படி படிச்சிங்களான்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்பு ஏ பே இட் பெட் எர் பெட் எர் பெட்டர் வந்துருச்சா ஈஸியாக? ஸோ நீங்கள் இதை வந்து பெட்டேர் அப்படி படிச்சிடக்கூடாது. பெட்டர் எர்
ஏர் இல்ல, எர். பெட்டர். இந்த மாரி நீங்க லெட்டர் இந்த மாரிலாம் நெறைய ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். சரி, இப்ப நாம எழுதணும் இல்லையா? ஸ்பெல்லிங் எழுத கத்துக்கலாம். இப்போ இந்த வார்த்தைய நீங்க அப்படியே தமிழ்ல இருக்கிறத அப்படியே இங்கிலீஷ்க்கு மாத்த முடியாது. முதல்ல நீங்க லிசன் பண்ணுங்க. பெக் நம்ம எழுதப் போற வார்த்தை பெக், பெக், பெக் இல்ல, பெக். பே அப்படின்னா நம்ம பி போடணும். பி போட்டுறக்கூடாது. எஃப் போட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நம்ம லிசன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா, இங்க தமிழ்ல வச்சு அது என்ன பேவா, பேவா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ பெக்குன்னு நம்ம எழுதப் போறோம். அப்ப இப்பு ஏ பே. இப்பு ஏ பே. இப்புனா பி, ஏனா இ. பே போட்டுட்டோமா? அடுத்தது இக்கு. இக்குக்கு என்ன போடணும்? ஜி. பெக். பெக். எவ்வளோ ஈஸியா ஸ்பெல்லிங் வந்துருச்சு பாருங்க. அடுத்து நம்ம எழுதப் போறது லெட். லெட். இல்லு ஏ லே. லே இட்டு லெட். இல்லுனா எல்லு, ஏனா இ. லே. இட். இட்டுனா டி. எல்இடி இதுதான் லெட். இப்போ கொஞ்சம் ஒரு 4 லெட்டர் வேர்ட் எழுதப் போறோம். பெண்ட். பெண்ட் இல்ல, பெண்ட். லிசன் பண்ணுங்க. ப, பே. அப்ப இப்பு ஏ. இப்புனா பி போடணும். ஏனா இ போடணும். பே. இன்னுனா என் தான். பென், டு, டு. இட்டு இல்ல, டு. டுனா டி போடணும். டியா, டியா. அப்ப அந்த வார்த்தைய நம்ம கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்பதான் அதுக்கேத்த எழுத்து நம்ம கண் முன்னாடி வரும். பெண்ட். பெண்ட். ரெஸ்ட்ன்னு எழுதணும். இர்ரு ஏ ரே. இர்ரு ஏ ரே. அப்ப ஆர்இ. இஸ்ஸுனா எஸ். ட்னா டி. ரெஸ்ட். எவ்வளோ ஈஸியா ஸ்பெல்லிங் வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்க ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. நம்ம என்னென்ன வார்த்தைகள்னு நம்ம ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். நீங்க கரெக்ட்டா வாசிச்சீங்களான்னு செக் பண்ணிடலாமா? இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஏ இருக்கு. எல்ஃப், எல்ஃப். ஏ இக்கு, எக்கு. ஜிக்கு அப்புறம் ஈ வந்தா தான் இது சாஃப்ட் ஆகும். முன்னாடி வந்தா கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிக்கு அப்புறம் ஈ வந்தா மட்டும் தான் அது சாஃப்ட் ஆகும். ஸோ இது எக். ஸோ பே, பே இன், பென். டே இன்ட், டென்ட். சிக்கு அப்புறம் ஈ வந்திருக்கு. அப்ப அது இஸ் ஆயிடும். அப்ப இஸ் ஏ. சேயில், செல். இத படிக்கலாமா? லெஃப்ட். வே, வேயில், வெல். செல், ரைமிங் வேர்ட்ஸ். செல். டெல். ஃபெல். ஹெல். கொஞ்சம் பெரிய வார்த்தை. லெ, இட், எர். லெட்டர். லெட்டர். கரெக்ட்டா வாசிச்சீங்களா? ஸோ இந்த வீடியோல நாம ஈ உடைய சவுண்ட், அதோடைய பேசிக் சவுண்ட் இத கத்துக்கிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம வந்து யூ உடைய சவுண்ட் கத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.